बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुज़िल्ल लहु व मय युज़लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अम्मा बाद फ़इन्न खैरल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम शर्रुल उमूरि मुहदसातुहा कुल्लु मुहदसतिन बिदअ कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून व क़ाल अय्ज़न या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा वक़ाल अय्ज़न या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்ரா வல் மேராஜ். இஸ்ரா அண்டு மேராஜ் என்ற அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ரஜப் மாதம் வந்துவிட்டால் அனைத்து ஹத்தீபுகள் என்று சொல்லக்கூடிய ஹுத்பா உரை கொடுக்கக்கூடிய பெரும்பாலான அறிஞர்கள் இந்த தலைப்பை தொடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வேண்டியோ விரும்பியோ விரும்பாமலோ செய்யக்கூடிய ஒரு தலைப்பாக மாறியிருக்கிறது. அதே போல் மீலாதும் மாறியிருக்கிறது. இப்போ மேராஜை பொறுத்தவரை நடந்த சம்பவங்கள், அந்த மேராஜ் பயணத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு உண்டான அந்த நெருக்கம், அவர்கள் அந்த தினத்திலே எந்த மாதிரியான செயல்கள் அவர்களுக்கு செய்து காட்டப்பட்டது அல்லது செய்தார்கள் என்பன போன்ற செய்திகளை இந்த சமூகம் உள்வாங்கி இருந்தாலும், அதையெல்லாம் மீறி அன்றைய தினத்தை ஒரு கற்பனையாக அந்த தினத்தை கற்பனை செய்து கொண்டு அந்த தினம் இந்த தினம்தான் என்று முடிவுறா கணம் போல முடிவுறாத ஒரு செய்தியாக இருக்கக்கூடியதை வலுவாக பிடித்து கொண்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழலிலே பெரும்பாலான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தமிழ் பேசக்கூடிய இந்திய இலங்கை சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த தலைப்பை நாம் ஏன் எடுத்திருக்கிறோம்னு சொன்னால், அதுபோன்ற செயல்கள் செய்யக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டவும், அதை ஒரு நினைவூட்டலாக அது உண்மையாக நடந்தது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக, ஈமானை வலுப்படுத்தும் விதமான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த தலைப்பு உங்களுக்கு பேசப்படுகிறது. இப்போ மேராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தை பொறுத்தவரை இஸ்ரா மேராஜ் என்று வரலாற்றில் பிரிக்கிறாங்க. இஸ்ரா என்று சொன்னால் மிக விரைவான ஒரு பயணம், ஸ்பீடு பயணம், ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு பயணத்திற்கு இஸ்ரா அப்படின்னு சொல்லப்படும். மேராஜ் அப்படின்னு சொன்னாலே ஏறுதல், மேலே ஏறிக்கிட்டு போகிறோம் இல்லையா, படியில் ஏறுறது அல்லது
இப்படி உயரமான இடத்துக்கு வந்து ஏறுறோம் அப்படின்னு சொன்னால் ஏறி செல்லக்கூடிய அந்த செயலுக்கு வந்து மிஅராஜ் என்று சொல்லப்படும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் வந்து 2 விதமான செயல்கள் வந்து நடத்தி காட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் அது. அப்போ இது அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறதும், அல்லாஹ்வுக்கு மனிதர்களுக்கு முடியாத மிகப்பெரிய சக்தியாளன் அவன் தான். ஏன்னா மனிதர்களுக்கு தான் எல்லா சக்தியும் கொடுத்துருக்கிறான். அவனால் எல்லாமே செய்ய முடியும், அது மனிதர்களுக்கு அல்லாஹ் நாடினான்னு சொன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியான ஒரு அற்புதமான ஒரு செயல்தான் இந்த இஸ்ரா மேராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு. அப்போ இஸ்ரா அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பலஸ்தீனை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, ரோடு பயணம். மேராஜுங்கிறது விண்வெளி பயணம், மேல் ஊடி செல்வது, இப்படி வர்றது, அதுக்கடுத்து இப்படி மேலே போகிறது, அதுக்கடுத்து வந்துட்டு திரும்ப இப்படி வந்துடுறது. அப்போ இது உண்மையிலே மிகப்பெரிய அதிசயம். இன்றைக்கு வேணால் நமக்கு வந்து அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக தெரியல. ஏன்னா ஸ்பீடு வந்து எல்லாமே இருக்குது, சர்வசாதாரணமாக அந்த ஸ்பீடெல்லாம் போயிட்டுருக்குறோம். அப்போ அன்றைய காலகட்டங்களில் அல்லாஹ் இதை நடத்தியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த நிகழ்வை நம்பினார்கள் என்று சொன்னால் அந்த ஈமான் மிக வலுவானதாக இருந்திருக்கிறது. அப்போ அதை குறித்து தான் அல்லாஹ் வந்து சூரத் பனி இஸ்ராயீலோட தொடக்கத்தில் சொல்லும்போது சுப்ஹான் அப்படிங்கிறான். அல்லாஹ் வந்து தூய்மையானவன். அல்லதி அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. நம்முடைய அடியாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, பைத்துல்லா என்று சொல்லக்கூடிய காபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பலஸ்தீனில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா வரை ஒரு இரவில் விரைவாக அல்லாஹ் நடத்தி சென்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதிவு செய்கிறான். சரி, இந்த பயணம் எதுக்குத்தான் அவர் இப்படி கூட்டிகிட்டு போனது? எதுக்காக கூட்டிகிட்டு போனது? இப்போ நம்மளும் போகிறோம் தானே, பயணம் போகிறோம் தானே. அப்போ போய் அங்கே உள்ள அதிசயங்கள், அற்புதங்கள், அங்கே உள்ள நிகழ்வுகளை வந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சிலர்கள் வந்து படிப்பனையாக அதை போகிறது இருக்குது. ஆனால் அது நீ கம்மியாக போச்சு. அல்லாஹ் போய் பாருங்கிறான், பூமியை சுற்றி பாருங்கிறான். அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, அழிந்தவர்களுடைய வரலாறை பாருங்கள், இன்னும் பூமியினுடைய அத்தாட்சிகளை பாருங்கள். இதுக்காக வேண்டி நம்ம போகிறது இருக்கிறதே அது வந்து வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் ஜாலிக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அது பிரச்சனை கிடையாது. போய் அந்த ஒழுங்குகள்லாம் பேணும் பொழுது அந்த பயணங்கள் வந்து அல்லாஹ் வந்து விரும்பினால் ஏற்றுக்கொள்வான், அது வேறு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக வேண்டி கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு காரணத்தை சொல்லும்போது அல்லாஹ் அதனுடைய தொடரிலே சொல்கிறான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு லி நுரியஹு மின் ஆயாத்தினா அப்படிங்கிறான். நம்முடைய அத்தாட்சிகளை அவரை காட்டுவதற்காக வேண்டி அழைத்து சென்றோம். அவருக்கு பல்வேறு அத்தாட்சிகளை காட்டியிருக்கிறான். அப்போ அந்த அத்தாட்சிகள் நீங்கள் அந்த மேராஜுடைய அந்த வரலாறு எல்லாம் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி சொல்கிறான். அத்தாட்சியை அவர் இங்கேருந்து அங்கே கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போயிட்டு ஒரே இரவில் கொண்டு வந்து விடுறது மிகப்பெரிய அத்தாட்சி. அதே மாதிரி தான் சூரத்து நஜ்மில் சொல்லும்போது லக்கதர் ஆமின் ஆயாத்தி ரப்பிஹில் குபரா, அங்கே தன்னுடைய ரப்புடைய மிகப்பெரிய அத்தாட்சியை அவர் பார்த்தார் என்று சூரத்து நஜ்மில் 18வது வசனமாக வந்து அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டியிருக்கிறான். அதற்காக தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த பயணத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அழைச்சிட்டு போகிறான். அப்போ மக்காவிலிருந்து பலஸ்தீனை வரைக்கும் அழைத்து செல்லப்பட்டது வந்து இஸ்ரா. அப்போ அதனுடைய செய்திகளை வந்து புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ்காரங்களை பார்க்க முடியுது. புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனம், அது ரொம்ப விரைவாக பயணம் செய்தது. அதனுடைய செய்திகளும் விரிவான செய்தி பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ அதில் அல்லாஹ் அழைச்சிட்டு இங்கே போகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இவர்கள் வந்து அழைத்து செல்லப்பட்டு பலஸ்தீனை வந்து அடைகிறாங்க. பலஸ்தீனில் வந்து நபிமார்கள் எல்லாம் எங்கு தங்களுடைய வாகனத்தை கட்டுவார்களோ அங்கே அந்த புராக்கை கட்டிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் 2 ரக்காத் தொழுதார்கள். தொழுத பிறகு மேல் உள்ள பயணங்கள் நடக்குது. இப்போ மேலே போயாச்சு. மேலே போனது எப்படி? அது அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றல். இங்கேருந்து வந்ததுக்கு புராக் அப்படிங்கிற ஒரு வாகனத்தை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான். அப்போ மேலே போகிறதுக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உதவியோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து தூக்கிட்டு போகிறான். உடலோடு தான் போனார். சிலர் வந்து அதில் கருத்து வேறுபாடு கொண்டுக்கிட்டு இல்லை அவருடைய ஆவி மட்டும் போச்சு. ஆவி போகிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஏன்னா அப்து அப்படின்னு சொன்ன அடியார் தான் சொன்ன, அல்லாஹ் ரூஹுன்றா அவருடைய ஆவி மட்டும் போச்சுன்னு சொல்ல முடியும், அப்படியே வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் அபுதிஹி அப்படிங்கிற தன்னுடைய அடியாரை, தன்னுடைய அடிமையை, முகம்மதை அவர்களைத்தான் அழைத்து சென்றான் என்று அடித்து அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கிறத அல்லாஹ் வந்து பயன்படுத்தியிருக்கிறான். ஏன்னா இப்படிலாம் வருவாங்க குழப்புவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிய நம்ம தெரியல. இப்போ மேலே போயாச்சு. போன உடனேயே
அப்போ ஒவ்வொரு வானத்திற்கும் வாசல் இருக்கிறதுல, அப்போ அந்த வாசலை போய் என்ன செய்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தட்டுறாங்க. அப்படி தட்டும் பொழுது அங்கேருந்து கேட்கப்படுது, யார்? அப்போ ஜிப்ரீல் சொல்கிறாங்க, வம்மம்மாக உங்களோட யார் இருக்கிற? அப்போ காலம் முகமது இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்கன்றவுடனே, அப்போ வந்து இவங்க இது மாதிரி அழைக்கப்பட்டிருக்கிறார்களா? ஆமாம் அப்படின்னவுடனே அங்கே திறக்கப்படுது. அப்போ முதலாவது போகிறாங்க. முதலாவது வானத்தில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. இரண்டாவது வானத்தில் போய் இதே மாதிரி கேள்வி, அதே மாதிரி பதில், அப்படியே ஒவ்வொரு வானத்தை கடக்கின்ற பொழுதும் இதே மாதிரி கடக்கிறாங்க. அப்போ 7 வானத்தில் 7 நபிமார்களை பார்க்குறாங்க. அதுவும் நீங்கள் புகாரி முஸ்லிமில் பார்க்கலாம். இப்போ பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அங்கே போய் சந்திக்கிறதுக்கு போயாச்சு. இப்போ சந்தித்த அந்த நிகழ்வு இருக்குது பாருங்க, இது ஃபேஸ் டு ஃபேஸா அப்படின்னு சொன்னால் அப்படியாப்பட்ட ஒரு பெரிய இட்டுக்கட்டை இந்த சமூகத்தில் இட்டுக்கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்களுக்கு அல்லாஹ் வந்து நேர்வழி கொடுக்கணும். நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய முகத்திற்கு முகம் நேராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. அதுதான் மிக தெளிவு. அதுதான் அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய, மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய மக்களுக்கான சரியான கொள்கை. இதுக்கு விட்டு வெளியில் போனாங்கன்னு சொன்னால் வழிகேடு, அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான ஒரு நிகழ்வாக ஆயிடும். ஏன் அப்படி அடித்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கதைகளில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்கிறாங்க, சலாசுன் மன் தகல்லம பி வாஹிதத்தின் மின்ஹுன்ன ஃபக்த் அஅலம அலல்லாஹி அல் ஃபிரியா. 3 விஷயங்களை குறித்து யாராவது தவறுதலாக பேசினால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலாவது சொன்னாங்க. அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், குல்து மாஹுன்ன, அது என்னான்னு சொல்லுங்க அப்படின்னு ஆயிஷா அம்மாட்ட கேட்டோம். காலத்து சொன்னாங்க, மன் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஆ ரப்பஹு, தன்னுடைய ரப்பை பார்த்தார் அப்படின்னு சொன்னால், ஃபக்த் அஅலம அலல்லாஹில் ஃபிரியா, அவர்கள் அல்லாஹ்வின் மீது மிக பிரம்மாண்டமான இட்டுக்கட்டை சொல்லிவிட்டார்கள் அப்படின்ட்டு யார் சொல்கிற? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே அறிவிப்பாளர் சொல்கிறாரு, வ குன்து முத்தகியன், நான் அப்படி சாஞ்சு உட்காந்துருந்தேன். இந்த செய்தியை சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஜலஸ்து, உடனே அப்படி எரிஞ்சு உட்காந்துட்டேன். ஃபக்குல்து யா உம்முல் முமினீன், உம்முல் முமினீன் அவர்களே, அந்திரினி வலா துஅஜில்னி அலம் யக்குலில்லாஹு அஸ்ஸ வஜல் வலக்கத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன். நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க? அவர் கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கி இட்டுக்கட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இதே மாதிரி அவர் விளங்கி வச்சிருக்கிறார். அவர் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி விளங்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, அப்படி யாராவது சொன்னீங்கன்னா இட்டுக்கட்டிட்டீங்க, அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய பொய்யை சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனேயே இவருக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வந்தவுடனே, இந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வருது, அவசரப்படாமல் இந்த வசனம் இப்படி இருக்கே, அப்போ அவர் அல்லாஹ்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது மாதிரி இந்த வசனம் சொல்லுதே, ஆனால் உங்களுடைய சொல்லு வேறு மாதிரி இருக்கே, கொஞ்சம் அப்படியே நிதானித்து அதுக்குள்ளே பதிலை கேட்குற மாதிரி அவங்க சொன்ன உடனே, இது வந்து சூரத்து தக்வீரில் 23வது வசனம். அப்போ இதில் என்ன வருது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான அடிவானத்தில் ஹூண்டு வருது. ஹூண்டா அவனை அல்லது அவரை, எப்படி வேணாலும் சொல்லலாம். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவனைமா, மற்ற கண்ணியவான்களை குறித்து சொன்னால் அவரே அப்படிமா. இப்போ இந்த ஹூங்கிற இந்த ப்ரொனவுன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லமீர்னு சொல்லுவாங்க அரபியில், இது யாரை பார்த்து பேசுகிறது? அந்த ஹூங்கிறது அல்லாவா அல்லது வேறு நபரா அப்படின்னு சொன்னால், அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, உங்களுக்கு இருந்த சந்தேகம் போல தான் எனக்கு இருந்துச்சு. அந்த ராஹுண்டா அவரை பார்த்தார் அல்லது அவனை பார்த்தார் அப்படின்னு சொல்லி இருக்குதே, அப்போ அவனை பார்த்தார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்தது போல தெரிகிறது என்று சொல்லி, நான் தான் இந்த உம்மத்தில் முதலாவதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இன்னமா ஹுவ ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார். அந்த ஹூங்கிறது யார்? அந்த லமீர் அல்லது ப்ரொனவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரதி பேர் சொல் யாருக்கு உள்ளதுன்னு சொன்னால், அந்த ஹீ அப்படிங்கிற ஹீன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் முழுமையான தோற்றத்தில் பார்த்தார் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து விளக்கிட்டு உடனே அதற்கு இன்னும் சில வலுவூட்டக்கூடிய செய்திகளை சொல்கிறாங்க. அல்லாஹ் சூரத்து அன்ஆம்ல 103வது வசனமாக சொல்கிறான், லா துதுரிக்குல் அபசார் வஹுவ யுதுரிக்குல் அபசார். பார்வைகள் அவனை அடையாது, எந்த ஒரு பார்வையும் அவனை பார்க்க முடியாது இந்த உலகத்தில் இந்த கண் கொண்டு. மறு உலகத்தில் போனவுடனே சொர்க்கத்தில் போனவுடனே எல்லாமே வித்தியாசம், உடம்பே வேறாயிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரம் இருந்துச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிடுவோமே. இன்றைக்கி அந்த உயரம் குறைஞ்சு 5 அடி 6 அடியில் வந்து நிற்கிறோம் இல்லையா? இது எல்லாமே அங்கே அப்படியே நேச்சுரல் ஆக போதே, மாற்றமாக போதே. அங்கே போனவொடனே எல்லா விதமான அந்த தகுதிகளும் மாறிவிடும். அங்கே அல்லாஹ்வை பார்ப்பது அங்கே கூடும், அங்கே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே உள்ள அந்த கண்களுக்கு அந்த சக்தியை வந்து அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனிதர்கள் மேலே போயிருந்தாலும் சரி, அவர் மனிதராகத்தான் இருக்கிறார். அவர் சொர்க்கத்துக்குண்டான அந்த தகுதிகளெல்லாம் உலகத்தில் இருந்தாலும் சொர்க்கத்துக்குள்ளே போய் அங்கே மறுமையில் விசாரணை எல்லாம் முடிஞ்சது பிறகு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது பாருங்கள், அது இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை. வஹுவ யுதுரிக்குல் அப்சார், பார்வைகள் அவனுடைய பார்வை வந்து மற்றவர்களை சென்றடைய, அவன் எல்லாத்தையும் பார்க்குறான், ஆனால் மற்றவர்கள் அவனை பார்க்க முடியாது அப்படிங்கிற செய்தியை வந்து வலுவூட்டுவதமாக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னும் கேட்குறாங்க, அவலம் தஸ்மா அன்னல்லா யக்கூல், அல்லாஹ் சொல்கிறது இன்னும் கேட்கலையா? வமா கான லி பஷரின் ஐயு கல்லிமோஹுல்லாஹு இல்லா வஹியன், அல்லாஹ் மனிதர்கள்ட்ட பேசுகிறதா இருந்தால் வகையாக பேசுவான். அவ் வராய் ஹிஜாப், அல்லது திரைமறைவிலிருந்து பேசுவான். அவ் யுர்சில ரசூலன் யூஹி பிஇذنஹி மா யஷா, அல்லது ஏதாவது தூதர்களை ஜிப்ரீல் போன்று மலக்குமார்கள் அனுப்பி அவர்கள்ட்ட வகையாக பேசுவான். இதுதான் அல்லாஹ் மனிதர்கள்ட்ட பேசிய செய்திகளாக பார்க்கிறோம். இது சூரத்து ஷூரால 51வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அழுத்தத்தை கொடுத்து அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இட்டுக்கட்டு இந்த மேராஜுடைய இந்த பயானில் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் மாற்றமாக சொல்லக்கூடிய மக்களுடைய கருத்தில் ஒரு கருத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்தார் அப்படிங்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இல்லை. அடுத்த 2வது செய்தி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதத்தில் ஏதாவது மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவரும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து செய்யலை அப்படிங்கிற செய்தியின் மூலமாக அவரும் இட்டுக்கட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்து மாயிதால 67வது வசனம் அல்லாஹ்வுடைய தூதரை அழைச்சி சொல்கிறான், நான் உங்களுக்கு எதை செய்தியாக சொல்லணும் அதை நீங்கள் எத்தி வச்சுருங்க. வைல்லம் தஃபால் ஃபமா பல்லகத்த ரிசாலத்தா, அப்படி நீங்கள் சொல்லலைன்னா என்னுடைய தூதுத்துவத்தை நீங்கள் சொல்லவில்லை அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை வலுவூட்டுவதமாக 2வது செய்தியாக சொல்கிறாங்க. 3வது செய்தியாக சொல்லும்போது வமன் ஜாம அன்னஹு யுஹ்பிரு பிமா யகூனு ஃபீ கதின், நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவார்கள் என்று யாராவது எண்ணினால் அல்லாஹ்வின் மீது அவர்களும் இட்டுக்கட்டு விட்டார்கள் சொல்லிவிட்டு அதுக்கு வலுவூட்டும் விதமாக சூரத்து நம்மளில் 65வது வசனமாக இருக்கக்கூடிய செய்தியை சொல்கிறாங்க. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், வான பூமியில் உள்ள மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாதுங்கிற அந்த இல்முல் கைபு அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது என்ற செய்தியை அழுத்தமாக பதிவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன செய்தியின் மூலமாக இந்த 3ஐயும் தவறான முறையில் சொன்னாங்கன்னா இட்டுக்கட்டுறாங்க. இன்றைக்கி வந்து மறைவான விஷயங்கள் நபிக்கு தெரியும் அப்படிங்கிற பெரிய இட்டுக்கட்டையும் இன்றைக்கி ஒரு சாரார் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வந்து நேர் வழி காட்டணும். அதே போல் அடுத்து இப்போ அல்லாஹ்வை சந்தித்து பேசுகிறாங்க, உரையாடுறாங்க. அப்போ உரையாடல் போது அல்லாஹ் என்ன கொடுத்தான் அப்படின்னா 3 விஷயங்களை வந்து அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதில் ஒரு விஷயம் என்ன, தொழுகை தெரியும். தொழுகை 5 நேர தொழுகையை 5 நேரமாக குறைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ஓத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாசன், மேராஜுடைய பயணத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை கொடுத்து அனுப்பப்பட்டார்கள். ஒன்று என்ன, ஊத்திய ஸலவாத்தில் ஹம்ஸா, 5 நேர தொழுகை. ஓத்திய ஹவாத்தீம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமன ரசூல் என்று சொல்லக்கூடிய 2 வசனங்கள் கொடுக்கப்பட்டார்கள். 3வது உஃபிர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி மின் உம்மதி ஷையன், இந்த உம்மத்தில் யார் இணையில்லாமல் அவர்கள் வாழ்கிறார்களோ மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். இது வந்து முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்கிட்டருந்து வாங்கிட்டு
வர்றாங்க. வந்தது பின்னாடி என்ன செய்கிறாங்க, செய்திகளை சொல்கிறாங்க, அதை வந்து மறுக்கிறாங்க. சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. அப்படிங்கிற செய்திகள்லாம் நிறைய கிடக்கிறது. அதெல்லாம் மேராஜுடைய சம்பவங்கள் பார்த்திங்கன்னா புரியும். அப்போ இந்த மேராஜ் அப்படிங்கிற சரி, இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பயணமாக இருந்தாலும் சரி, தரை பயணமாக இருந்தாலும் சரி, அதே போல் மேராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணமாக இருந்தாலும் சரி, நடந்த தினங்களை குறித்து அது ஒட்டுமொத்தமாக இந்த நாள் தான் என்று சொல்லி அறுதிட்டு கூற முடியாது. எது இல்லையோ அதைத்தான் நாங்கள் செய்வோன்னு பிடிவாதமாக செய்கிறாங்கல்ல, அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. லைலத்துல் கத்ர் 10 நாள் நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. 27 மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு தொங்குவோங்கிறாங்க. அவங்கள போய் என்ன செய்வீங்க, அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம துஆதான் செய்யணும். திட்டியெல்லாம் வேலை கிடையாது. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நேர்வழி கொடுக்கட்டும். நம்ம எப்படி புரியாமல் ஒரு காலத்தில் இருந்தாங்களோ அதை புரியக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்தானா, அதே மாதிரி அவர்களுக்கும் புரியட்டுங்கிற பிரார்த்தனை எல்லாரும் பண்ணுங்க. அதுதான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள். அப்போ இந்த 27 மேராஜுடைய அந்த ரஜபுடைய மாதத்தில் 27 தான் நடந்தது என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடையாது. ஏன் தெரியுமா, இது மாதிரி செய்திகள்லாம் பல செய்திகளை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து எதை ரெக்கார்ட் ஆக்கணுமோ அதை ரெக்கார்ட் ஆக்கியிருக்கலாம், எது ரெக்கார்டு ஆகக்கூடாதோ அதை அல்லாஹ் தடுத்துட்டான். அப்போ 27ங்கிறது ரெக்கார்டு ஆக்கலை. ஏன்னா தெரியும், அல்லாஹ் நம்மளை பற்றி தெரியாதா, இவன் 27 ரெக்கார்டு ஆகிட்டா அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் அடித்து அதுக்கு ஒரு விழா எடுத்து அது என்னென்னலாம் செய்யக்கூடாது அவ்வளோ செய்வான் அப்படின்னு அவனுக்கு தெரியுமில்ல. அதனால தான் அதை காட்டலை. சரி, பர்த்டே கொண்டாடிடுவான் அப்படிங்கிறதுக்கு தான் அவனுடைய பர்த்டேக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இல்லை. அப்போ எதெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கிறதோ, முரண்பாடுகள் இருக்கோ, அது பூரா பிடிவாதமாக செய்வோன்னு சொல்கிறவங்க இஸ்லாத்தில் இருந்து மிகப்பெரிய பிழையை தவறு செய்யக்கூடியவர்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறது, அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டணும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த 27 இருக்கட்டும், ரமதானுடைய 27 இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தின விழாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து இருக்கக்கூடிய செய்தி. ஆனால் அது எந்த தினம் என்பதில் உறுதியிட்டு அடித்து சொல்ல முடியாத செய்தி. இவ்வளோ தூரம் சொல்கிறோம்ல, இஸ்லாம் மேராஜை பற்றி இன்னும் செய்திகள் இருக்குது, பல மணி நேரங்கள் சொல்லக்கூடிய செய்திகள். அந்த வர்ணனையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம்னா ஆகும். ஆனால் அது எந்த தேதி என்று சொல்லப்படலை. இல்லை, அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், அது உறுதி தானே. 63 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க, அது உறுதி தானே, அது யாரும் மறுக்கலையே. ஆனால் எந்த நாளில் பிறந்தார் என்பதற்கான உறுதியிட்டு ஆதாரம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதே போல் 27 தான் லைலத்துல் கத்ர் என்று இருந்தால் அது அல்லாஹ் வந்து நமக்கு கொடுத்துருப்பான். நீங்கள் 27 இது தான், இதில் தான் உங்களுக்கு குர்ஆன் இறங்குச்சு, இதில் தான் நீங்கள் 1000 மாதங்களுடைய சிறப்புகளை தேடுன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், நமக்கு அதை தெளிவுபடுத்தியிருப்பான். இவ்வளவு தெளிவுபடுத்திய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த நாளை குறித்து ஏன் தெளிவுபடுத்தலை? தேவையில்லை. அதை பிடிச்சி தொங்குவீங்க, அதில் வேறு ஏதாவது செஞ்சிருவீங்க, இஸ்லாத்துக்கு புறம்பானது, நான் சொல்லாதது, என்னுடைய தூதர் சொல்லாதது செஞ்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக என்னமோ அல்லாஹ் அதையெல்லாம் மறைத்திருக்கிறான். ஆனால் எது மறைந்திருக்கிறதோ அதையெல்லாம் தேடி பிடித்து ஒளிந்திருப்பதை எடுத்து ஆதாயம் பார்ப்பதோ, அதில் ஆசை பார்ப்பதோ, அதில் ஆர்வம் காட்டுவதால் மனிதர்களுடைய இயற்கை. அதே போன்ற கொள்கைக்குத்தான் சொந்தக்காரர்களாக தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமா, குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றுகிறோம் என்று மக்களுக்கு மத்தியில் முலாம் பூசி இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும். இதோட முடிச்சிட்டாங்களா? 27 சொல்லி ஸ்டாம்ப் அடித்தாச்சுல, நோட்டீஸ் அடித்து கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஆள் ஸோ வருவார் பயான் பண்ண. சரி, பயான் பண்ண ரைட்டு, அன்றைக்காவது ஒரு பயானம் பண்ணிட்டு போன்னு சொன்னால் பிரச்சனை. பயான் பண்ணுறது மட்டும் இல்லை, அன்னைக்கு வந்து நீ இப்படிலாம் தொழு, இது யார் சொல்லி கொடுத்த? தொழுகை 5 நேர தொழுகை, 5 நேர தொழுகையை வந்து அழுத்தி வலியுறுத்தி தொழுதுன்னு சொல்வதற்கு தராணி இல்லை. ஆனால் 27 மேராஜ் அன்னைக்கு வந்து இது என்னுடைய பள்ளியில் தஸ்பீஹ் நபிகள் தொழ முடியும், இன்னும் வந்து சில நஃபில்கள் தொழ முடியும், ஒவ்வொரு ரக்காத்திலையும் இது ஓத முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு வந்து சில ஊர்களில் வந்து ஃபாத்தியாக்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி சோறாக்கி கறியாக்கி அல்லது சில பண்டங்களை உருவாக்கி அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கு பாருங்க. இது இஸ்லாத்தில் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இதற்கு மேராஜுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. மேராஜுக்கு முதல்ல நாள் என்பது குறிப்பிடப்படவில்லை, நாள் தெளிவில்லை. அதிலேயே வந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறு, அந்த நாளை இல்லாத நாளை தேர்வு செய்து இபாதத் என்ற பெயரில், வணக்கங்கள் என்ற பெயரில் இரவு வணக்கங்கள் செய்து தங்களுடைய அமல்களை பாழாக்குகிறார்கள். காரணம் என்ன சொன்னால்,
இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரால் காட்டப்படாத எந்த ஒரு வழிகாட்டுதலும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது ரத்து செய்யப்படும், அல்லாஹ்வால் வந்து தூக்கி அப்படி எரியப்படும். அப்படிப்பட்ட வேலையைத்தான் இன்றைக்கி தேர்வு செய்து அந்த நேரத்தில் செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய அந்த மக்களுக்கும் நேர்வழி காட்டணும் அப்படிங்கிற துவாவை செய்வோம். உங்களுடைய குடும்பங்களில் அது போன்ற செயல்களை செய்யாமல் நீங்கள் பாதுகாத்துருங்க. குவைத்தில் வந்து மேராஜுக்கு லீவ் விடுறாங்களே, அது ஆதாரம் கிடையாது. குவைத்தில் லீவ் விடுறாங்கன்னா லீவு ஆதாரம் இல்லைங்கிறதுக்கு தான் 30 மாற்றி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு லீவு உங்களுக்கு, அது அவங்க ஏதோ அஃபீஷியலாக அது ஏதோ ஒரு லீவ் என்ஜாய் பண்ணுறாங்க. பண்ணாமல் அந்த லீவை நாமளும் அந்த லீவாக பயன்படுத்தி என்ன என்ஜாய் பண்ணுவோம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ சரி, லீவ் விடக்கூடிய அவர்கள் அந்த நாளை அந்த இரவை நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் போல் என்னைக்காவது செஞ்சுருக்கிறாங்களா? அதை யாரும் கேட்க தயாராக இல்லையே. சரி, விடுமுறை விட்டாச்சு, ஓகே. அந்த விடுமுறை விட்டுட்டு நீங்கள் 27 நைட்டு வாங்க, விடிய 10 மணிக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஷா லேட்டு 10 மணிக்கு மேலே எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா விடிய வந்து தொழு வைக்கிறது, அப்புறம் வந்து பயான் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபாத்தியா ஓதுறது, அப்புறம் வந்து சீரணியா, அது சீரணி, அதில் தபுருக்கு, அதில் ஒரு பறக்கத்து இல்லை, அது எல்லாம் மண், அது சாப்பிடவே கூடாது. அதையெல்லாம் கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கிறது. இன்னும் சில ஊர்களில் கபரு கூட்டி போகிறது, அன்றைக்கி தான் கபரு கூட்டி போகிறது. கபருக்கு அன்றைக்கி தான் கூட்டிகிட்டு போடுமா? கபரை எப்போயெல்லாம் ஜியாரத் செய்யணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜியாரத் செய்யத்தான் மரணத்தோட ஞாபகம் வரும், மறுமையுடைய ஞாபகம் வரும், அதுக்காக சொல்லப்பட்டது. அப்போ இந்த தினங்களில் இது போன்ற செயல்கள், இஸ்லாம் சொல்லாத செயல்கள் வந்து அரங்கேற்றப்படுது பாருங்கள், அது தவறானது. அது உங்களுடைய குடும்பங்களில் இருந்தால் அதை அழகான முறையில் அகற்றிடுங்க. இஸ்லாமிய குடும்பமாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஜமாத்தோடு தொடர்புடைய சகோதரர்கள் இருந்தீங்கன்னா ஜமாத்தில் உங்களுடைய இந்த சக்தி, உங்களுடைய பவர், உங்களுடைய சொல் ஈடுபடும் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லி இது போன்ற பிழைகளை செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கள். ஏன்னா செஞ்சிருந்தால் யாருங்க செய்யணும்? எந்த மண்ணில் எந்த பூமியில் இருந்து போனார்களோ அந்த மக்காவில் 27 மிக பிரபலமாக கொண்டாடப்பட்டிருக்கணும்ல ரஜபில். என்னைக்காவது கொண்டாடப்பட்டுச்சா? ஏன் கொண்டாடலை? ஏன் இந்த அறிவு வரலை? உம்ராவுக்கு படையெடுத்து வர்றாங்க, ஹஜ்ஜுக்கு படையெடுத்து வர்றோமே, பார்த்து விட்டு தானே போகிறோம். போய் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் பலது அரங்கேற்றம் செய்கிறோமே, ஏன் இப்படி செய்யுங்கிற என்ற சிந்தனை கூட வரல பாருங்க. வந்துட்டு அவர்களெல்லாம் வஹாபிகள் என்ற முத்திரையோடு அப்படியே சென்று விடுகிறோம் என்று சொன்னால் அப்போ யார் தான் மார்க்கத்தை வந்து சரியாக பின்பற்ற யோசிக்க வேண்டாமா? குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்சம் ஆய்வு செஞ்சால் போதும். அது போன்ற ஆய்வுகளில் நீங்கள் தெளித்து விடுங்கள். வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய மஹல்லாக்களில், உங்களுடைய ஜமாத்துகளில் என்ற கோரிக்கையோடு எல்லாம் அல்லாஹ் எது உண்மையோ அப்படியாப்பட்ட அந்த உண்மையான செயல்களோடு நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் அல்லாஹ் அமைத்து தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் மிக தூய்மையான மார்க்கம், எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய மார்க்கம், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம். எல்லாரும் ஏற்று வாழ்ந்தால் இந்த உலகமே இன்பமாக போகும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம்தான். இப்போ அந்த மார்க்கத்தினுடைய சாயல் பாருங்கள், அவ்வப்பொழுது பல நாட்டு தலைவர்கள்ட்டிருந்து அல்லாஹ் வர வைக்கிறான். ஆனால் அவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு புறம்பானவர்களாக இருந்தால் கூட அவர்களுடைய வாயிலிருந்து சில சட்டங்களை, சில இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை அல்லாஹ் வாயிலிருந்து வர வைக்கிறான். அதில் இப்போ பார்த்துருக்கீங்க, அமெரிக்க அதிபருடைய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், 2 இனம்தான், ஆண் இனம் பெண்ணினம் தான், தவிர 3ஆம் இனம் பாலினம் என்பது இனி இருக்காது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை என்ன செய்கிறார், அவர் வந்து அறிமுகம் செய்கிறார். இப்போ இது வந்து இஸ்லாம் வந்து அன்றைக்கே சொல்லிருச்சு. குர்ஆனுடைய மிகப்பெரிய அழுத்தமான ஒரு சட்டம் தான் இது. இந்த உலகத்தில் படைத்த எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஜோடியாக தான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் 3வது ஒன்று படைச்சிருக்கிறது எங்கேயுமே சொல்லலைங்க. குல்ல ஷைஇன் ஹலக்னா அப்படின்னு சொல்லி எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கிறது ஜௌஜைன், இரட்டையாகத்தான், ஆண் பெண் ஆண் பெண் அப்படிங்கிறது தான். இப்படித்தான் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு இனத்தையும் படைச்சிருக்கிறான், மனிதர்களையும் அப்படி தான் படைச்சிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இந்த மனிதர்களுடைய இந்த படைப்பு இருக்குல்ல, இந்த படைத்து மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியத்தை குறித்து சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து ஷூரால 49-50 வசனமாக, லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்ல், வானம் பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கிறது.
யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியவாறு படைக்கிறான். சொல்லி முடிச்சிட்டானா? சொல்லிட்டு யஹபு லிமன் யஷாஉ இனாசா, நாம் நாடியவர்களுக்கு பெண் மக்களாக கொடுக்குறோங்கிறான். சிலருக்கு பெண் பிள்ளைகளாக இருக்கும், இது நான் கொடுக்குறேங்கிறான். இது சாபம்லாம் நினச்சிடக்கூடாது, தப்பு நினைக்கக்கூடாது. சிலர் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொட்ட பிள்ளையாக இருக்குமா, நம்ம சொந்தத்துலேயும் சரி ஊர்லேயும் சரி நிறையா அப்படி பேசுகிறாங்க. இதெல்லாம் தப்பு. அவர்கள் பாக்கியவான்கள், அதுக்குள்ளே சிறப்புகள் வேறு, அது உள்ளே போகல நான். அப்போ சிலர்களுக்கு நாம் பெண் மக்களாக கொடுத்துருக்கிறோம். அதே போல் யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், சிலர்களுக்கு ஆண் மக்களாக கொடுத்துருக்கிறோம். அதையும் சிலர் வந்து விமர்சனம் பண்ணுறான், ஆம்பளை பிள்ளையாக போட்டிருக்கான் அப்படின்ட்டு. பொட்ட பிள்ளை போட்டால் நிறைய விமர்சனம், ஆம்பளை பிள்ளை போட்டால் கொஞ்சம் விமர்சனங்கள். இது யார் செய்கிறது? ரப்பு செய்கிறான். முடிஞ்சு போச்சு, உன் கையில் இல்லைப்பா. ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு உனக்கு ஏதாவது ஆம்பளை பிள்ளையாக பெற்றுக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை உள்ளே நுழைச்சி கொடுத்தலான்னு நினச்சா நடக்காது. நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். சரி, இதோட ரப்பு முடித்தானா? மூணாவது சொல்லும்போது அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானவ் வ இனாசா, அப்போ ஒரு சிலருக்கு பெண் மக்கள், ஒரு சிலருக்கு ஆண் மக்கள், சிலர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தருகிறோம் அப்படிங்கிறான். 3 சொல்லிட்டான்ல. 4வது சொல்லும்போது வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, 4வது கேட்டகரி சிலர்களை ஒன்றுமே இல்லாதவர்களாக, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, 2 இனத்தையும் கொடுக்காம அகீமாக மலடர்களாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறான். இங்கே என்ன செஞ்சுருக்கணும்? உன்சா என்று சொல்லக்கூடிய, அரபியில் உன்சான்னு சொல்லுவாங்க, அந்த 3ஆம் பாலினம் இப்போ சொல்லப்படுது. அரவாணிகள்னு சொல்லுவோம், அல்லது அலிகள்னு சொல்லுவோம், என்னென்னமோ பேர் சொல்கிறோம் இல்லையா? அந்த பேர்கள் வந்து இருக்கத்தானே செய்யுது. அதை நம்ம கொடுப்போன்னு ரப்பு எங்கேயாவது சொல்லியிருக்கோம்? நம்ம சொன்னானா? இல்லையே. ரப்பு சொன்னது என்ன? பெண்ணாக கொடுப்போம், அல்லது ஆணாக கொடுப்போம், அல்லது 2 சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறான். ஆண் இருக்கும் பெண் இருக்கும், 2 பிள்ளைகளுமே இருக்கும், அவ்வளோதான். 3ஆம் பாலினம் என்று சொல்லக்கூடிய அந்த அரவாணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பாலினம் என்பது இல்லை 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 இல்லவே இல்லை அப்படிங்கிற அழுத்தத்தை தான் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள் வந்து பதிவு செய்கிறது. அதே போல தான் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரால் வந்து எச்சரிக்கை விடப்பட்ட பல செய்திகள், ஆணுடைய அந்த அமைப்புக்கோ ஆணுடைய ஆடைகளுக்கோ பெண் வந்து ஒப்பாகக்கூடாது, பெண் வந்து ஆணுக்கு ஒப்பாகக்கூடாது, எந்த வகையில் என்ன செய்யக்கூடாது, ஆண் ஆணாகத்தான் இருக்கணும், பெண் பெண்ணாக இருக்கணும். இன்றைக்கி ஆணுடைய ஆடைகள் பெண்களோ பெண்ணுடைய ஆடைகள் ஆண்கள் அணிவதெல்லாம் இஸ்லாத்திற்கு புறம்பான செய்திகள். நீங்களாகத்தான் இருக்கணும், ஆண் ஆணாக இருக்கணும், பெண் பெண்ணாகத்தான் இருக்கணும், இது இஸ்லாம் சொல்லுது. இப்போ உங்களுக்கு சிலருக்கு சந்தேகம் வரலாம், அப்போ 3ஆம் பாலினம் சொல்லி ஒருத்தர் தங்களை அடையாளம் காட்டிட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொன்னால் அது ஒரு இனம் கிடையாது. நம்மில் ஒருவர் தான் அவர், அவ்வளோதான். அந்த அலி என்று சொல்லக்கூடிய அல்லது அரவாணி என்று சொல்லக்கூடியவர் ஒன்று நம்மில் ஒருவர், ஆணில் ஆணாக இருப்பாங்க அல்லது பெண்ணில் பெண்ணாக இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் சில குறைபாடுகள் இருக்குது அவங்கள்ட்ட. அதுதான் நீங்கள் சயின்ஸு வரலாறுலாம் போய் படித்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க. சில குறைபாடுகள் அவங்கள்ட்ட இருக்கும், அவங்களுடைய நடை உடையில் சில மாற்றங்கள் இருக்குது, அவ்வளோ. அதுக்காக வேண்டி ஃபுல்லாக மாற்றிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்படி ஃபுல்லாக மாற்றிக்கிறவங்களுடைய நிலைமைக்கு அவங்க என்ன செய்தாங்க, அப்படி தள்ளப்பட்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் அவர்கள் வந்து என்ன செய்தாங்க, உருவாகிக்கிட்டாங்க. அப்படி தங்களை உருவப்படுத்தி கொண்டு ஒரு இனமாக காட்டக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த அரவாணி என்று சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாலினத்தவர் இருந்தாரா? இருந்தார். சரி, இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லிச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சட்டம் சொன்னாங்க, அதை பார்க்கணும்ல. ஒரே ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. புகாரியில் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, தஹல அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தி முஹன்னசுன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்கள்கிட்ட உள்ளே வந்தாங்க. அப்பொழுது அந்த ஹுன்தா என்று சொல்லக்கூடிய அவர் இருந்தார், அந்த அரவாணி வந்து இருந்தார். இப்போ சமீத்துஹு யகூலு லி அப்துல்லாஹ் இப்னு உமையா, அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா இருக்கா பாருங்க, அவர்கிட்ட இந்த மனுஷன் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, யா அப்துல்லா, அப்துல்லாவே, அரைத்த இன் ஃபதஹல்லாஹு அலைக்கும் தாயிஃப கதன், நாளைக்கு அல்லாஹ் உங்களுக்கு தாயிஃபை வந்து வெற்றி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால், ஃபஅலைக பி இப்னதி கைலான், கைலானுடைய மகளை நீ திருமணம் முடித்துக்கொள். பாயிண்ட் இதெல்லாம் ஓகே தான் சொல்கிறார் அவர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து செய்தி சொல்கிறாரு,
தாயிஃப் வெற்றி கொள்ளப்பட்டால் கைலானுடைய மகளை வந்து கல்யாணம் முடிச்சுக்க. ஃபைன்னஹா துக்பலு பி அர்பைன் சொல்லிவிட்டு இங்கே தான் டேஞ்சர் ஜோனை கொண்டு வந்து வைக்கிறாரு. அருவருக்கத்துக்கு ஒரு செய்தியை வைக்கிறாரு. அந்த அரவாணி என்ன சொல்கிறாரு? ஃபைன்னஹா துக்மில் பி அர்பைன் 4 அவள் வந்தால் முன்னாடி என்ன செய்ய, அந்த கைலானுடைய மகள் வந்தால் 4 முன்னாடி வரும். அது எப்படி நமக்கு தெரில. அதுக்கடுத்து வந்து துதுபி இருபி சவானின் 8 பின்னாடி இருக்கும். அது ஏதோ வர்ணனை அவங்களுக்கு. அந்த வர்ணனை அந்த பெண்ணை பார்த்தா முன்னாடி பார்க்கும்போது ஒரு 4 விதமாக இருக்கும், பின்னாடி பார்த்தா 8 விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வர்ணித்த உடனே வக்கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யதுகுலன்ன ஹாவுலாய அலைக்குன்ன, நீங்கள் பெண்கள் பக்கம் இவர்களை அனுமதிக்கவே செய்யாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்களை எங்கே விடணும்? ஆண்கள் பக்கத்து தான் விடணும். அவர்கள் ஆண் இனத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான முடிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தியின் மூலமாக எடுக்கிறார்கள். சிலர்கள் வந்து இல்லை, எது மிகைச்சிருக்கிறதோ அங்கே வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிற கருத்தும் சில அறிஞர்களால் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஓரளவு தெளிவான செய்தி, அவர்கள் ஆண் இனத்தை சார்ந்தவர்கள் தான். அப்போ அதில் வந்து அவங்களுக்கு சில குறைகள் இருக்கும். அவர்களுக்கு என்ன இருக்காதுன்னு சொன்னால், ஆண்களை போன்ற சில உணர்வுகள்லாம் இருக்காது. அப்போ உணர்வுகள் இல்லைன்னா அவங்க திருமணம் முடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா வந்து சில ஆண்களுக்கு என்ன செய்யாது, அவங்களுக்கு இருக்கையிலே பலவீனம் இருக்கும், ஆண்மை வந்து கம்மியாக இருக்கும். அவங்கெல்லாம் ஓப்பனாக பேசிடணும். என்னால் திருமணம் வேண்டாம், எனக்கு ஆண்மை இல்லை, இந்த குறைவு இருக்குது, பேசிடலாம், பிழையே கிடையாது. அது ஊர் பேசும், உலகம் பேசும், சொந்தம் பேசும், எல்லாரும் ஒரு மாதிரி நம்மளை முத்திரை ஊற்றுவாங்க. அதனால் நம்ம அந்த கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணடிப்பது இருக்கு பாருங்க, அது கூடாது, அது செய்யக்கூடாது. அது ஓப்பனாக பேசிட்டா பிரச்சனை. ஏன்னா அந்த கருத்தை ஆய்வு கட்டுரை பார்த்தீங்கன்னா, அவர்கள் இது போன்ற குறைகள் இருக்கிற காரணத்தினால வீட்டுடைய அந்த ப்ரெஷர் அழுத்தத்தை தாங்காமல் தான் அவர்கள் தங்களை அரவாணி என்ற அடையாளம் காட்டிய உடனே பேச மாட்டாங்க யாருமே. அப்போ அரவாணியாக விட்டுரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களுடைய வேலைகள் எல்லாம் என்ன மாதிரியாக நடக்குது, அன்றைக்கி நடந்த ஒரு உதாரணம் தான். இன்றைக்கும் பல்வேறு வேலைகளை வந்து அவர்கள் செய்கிறார்கள். அந்த கட்டுரைகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், யாருடைய வாயிலிருந்து அல்லாஹ்வுடைய அந்த சட்டம், அல்லாஹ் இந்த உலகத்தில் இறை இனமாகத்தான் படைத்திருக்கிறான், 3ஆம் இனம் இல்லை என்பதை அல்லாஹ் இல்லை என்று சொல்லாவிட்டாலும் இருப்பதை சொல்வதன் மூலமாக மற்றதையெல்லாம் இல்லை என்று அழுத்தமாக அல்லாஹ் பதிவு செய்தானோ, அந்த பதிவை இன்றைக்கு மாற்று மதத்தவரக்கூடிய ஒரு அதிபருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. இஸ்லாம் என்றைக்கும் வெல்லும். இன்றைக்கல்ல, என்றைக்குமே இஸ்லாமிய மார்க்கம்தான் உலகத்திற்கேற்ற மார்க்கம் என்பதை பதிவு செய்வதற்காக இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.